அண்ணே வணக்கம். வணக்கம். மதுரை நாடாளுமன்ற தேர்தல் குறித்து உங்கள்கிட்ட சில கேள்விகள். குறிப்பாக அந்த 3 வேட்பாளர்கள் அறிவித்ததற்கு பிறகு சில விமர்சனங்கள் அவங்க மேலே எழுந்துச்சு. அதாவது மொழி ரீதியான விமர்சனங்கள். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? மதுரை நாடாளுமன்ற தொகுதி முக்குளத்தோர் அதிகமாக இருக்கிற தொகுதி. இது தொடக்க காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா திமுகவில் என்ன செய்வாங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு அதை ஒதுக்குறது. அது ஒரு வகையான அரசியல். சுப்புராமுக்கு கொடுக்கறது, அப்புறம் ராம்பாபுக்கு கொடுக்கறது, சௌராஷ்டிரா அவங்களுக்கு கொடுக்கறது. அதுமாதிரி சிவகங்கையும் முக்குளத்தூர் அதிகமாக இருக்க தொகுதி. அதை சிதம்பரத்துக்கு கொடுக்கறது, அவர் மகனுக்கு கொடுக்கறது. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி அதை முஸ்லீம் தொகுதியாக்கி இஸ்லாமியர்களுக்கான கட்சிக்கு ஒதுக்கீடு செய்வது. இது பூரா பார்த்திங்கன்னா திமுகவினுடைய ஒரு திட்டமிட்ட அரசியல், முக்குளத்தூருக்கு எதிரான அரசியலாகத்தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ போன தடவை சிபிஎம்முக்கு தொகுதி ஒதுக்கி அவர் வேட்பாளர் வெங்கடேசனை நிறுத்தி வெற்றி பெற வச்சாங்க. இந்த முறையும் இந்த தொகுதியை அதே மாதிரி அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க. பிஜேபியில் பார்த்திங்கன்னா சீனிவாசனுக்கு தொகுதி கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே தமிழ் தாய்மொழி கிடையாது. மொழி ரீதியாகவும் வேறு ஆளுகளை போடுறாங்க. சாதி ரீதியாகவும் எது மெஜாரிட்டியான கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டிக்கான வேட்பாளர்களையும் போடுறதில்ல. ஆனால் இதே அளவுகோல் ஈரோட்டில், சேலத்தில் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த கம்யூனிட்டி அதிகமாக இருக்கோ அவங்கள வேட்பாளராக போடுறது. ஆனால் முக்குளத்தோர் அதிகமாக இருக்க தொகுதிகளில் மட்டும் வேறு வேட்பாளர்களை கூட்டணி கட்சிகள்ங்கிற பேரில் ஒதுக்கீடு செய்வது. இது திமுக செய்கிற ஒரு மிகப்பெரிய முக்குளத்தோருக்கு எதிரான அரசியல் காய் நகர்த்தல்னு நான் பார்க்குறேன். அதனால் மதுரை பாராளுமன்றத்தில் அதிமுகவினுடைய வேட்பாளராக டாக்டர் சரவணன் நிற்கிறார். அவர் ஒரு முக்குளத்தோர் கேண்டிடேட்டு தான். அதனால் முக்குளத்தோர் கேண்டிடேட்டு இந்த தொகுதியை யார் வேணாலும் எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும், அது நமக்கு குறிப்பிட்ட கட்சிங்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது. ஆனால் இந்த தொகுதி மெஜாரிட்டியாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கான தொகுதியாக இருந்தால்தான் அது சமூக நீதி. அதுக்கு பேர் தான் சோஷியல் ஜஸ்டிஸு. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒருத்தர் மைனாரிட்டியை கொண்டாந்து நிறுத்தி கட்சி ரீதியாக நிறுத்தினீங்கன்னா அது சோஷியல் ஜஸ்டிஸுக்கு எதிரானது. அதனால தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கை இப்போ எப்படி வலுப்பட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்ல வேண்டிய நிலை வரக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. என்னென்னா, அந்த சாதிவாரியான கணக்கெடுப்பில் எந்த சமூகம் அதிகமாக இருக்கிறதோ அந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை கொடுப்பது தான் சமூக நீதி. அப்போ நீங்கள் இது கல்வி, வேலைவாய்ப்பு, தொழிலை தாண்டி அரசியலில் மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அரசியலில் கொடுக்கணும்ல. அரசியலில் கொடுத்தா தானே அது சமூக நீதி முழுமையடையுதுன்னு அர்த்தம். அரசியல் மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்குவீங்க. கல்வி, வேலைவாய்ப்புக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம், இடஒதுக்கீடு கொடுக்குறோங்கிறது எந்த வகையில் நியாயம்? அதனால் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் முக்குளத்தோர்களுக்கான வாய்ப்பை தக்க வைத்து கொள்வது தான் புத்திசாலித்தனம் என்பதை முக்குளத்தோருக்கு திமுகவில் இருக்கிற, பிஜேபியில் இருக்கிற, அதிமுகவில் இருக்கிற, ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய முக்குளத்தோருக்கும் நான் இந்த வேண்டுகோளாக வைக்கிறேன். யார் வேணாலும் வாங்க, நீங்கள் உங்கள் கட்சியில் நீங்கள் கூட சீட்டு வாங்கிட்டு வாங்க, உறுதியாக உங்களுக்கான பின்புலமாக நாங்கள் நிற்போம். அது தவிர்க்க முடியாத ஆகும். அதனால் அதை நாங்கள் இந்த தேர்தலில் முக்குளத்தோருக்கான வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தருவதாக தான் முடிவு செய்யணும்னு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒன்று சொன்னீங்க, முக்குளத்தூர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதியில் முக்குளத்தூரை சாராத ஒரு நபரை நிறுத்துவது திராவிட கட்சிகளுடைய குணப்பண்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஒரு விதமான வெறுப்பு அரசியல்னு சொல்கிறீங்க. இந்த வெறுப்பு அரசியலுக்கு என்ன காரணமாக இருக்குது? இது ஆரம்ப காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு பாடுபட்ட இயக்கம் முக்குளத்தோர். திமுகவிலிருந்து அதிமுக பிரிஞ்சு எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்த போது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அதில் அதிகமாக இருக்கிற முக்குளத்தோர்
முதலில் தாய்ப்பால்னு சொல்லுவாங்க பாருங்கள், அரசியல் தாய்ப்பால் வந்து அதிமுக கொடுத்து விட்டாங்க. அதிலிருந்து கருணாநிதி திமுக தலைமையில் இருந்த கருணாநிதிக்கு முக்குலத்தோர் மீதான ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தொடர்ச்சி. என்ன செய்வார்னா, வேணும்னே என்ன செய்வார்னா, மதுரையில் வந்து சமயநல்லூர் செல்வராஜ் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அவரை வந்து அமைச்சராக்குவார். அவர் பின்னாடி எல்லாரும் போங்கடாம்பார். தமிழரசியை வந்து அமைச்சராக்குவார், பின்னாடி போங்கடாம்பார். விருதுநகரில் முக்குலத்தோரெல்லாம் வந்து கே சார் பின்னாடி போங்கடாம்பார். இது மாதிரி ஒவ்வொரு சமூகத்தினுடைய பிரதிநிதியத்தை நாங்கள் கொடுக்குறோம், மைனாரிட்டிக்கு கொடுக்குறோம், தாழ்த்தப்பட்டவர் கொடுக்குறோம்னு சொல்லிவிட்டு மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்காரனை பூரா பின்னாடி போக சொல்லுவார். இது வந்து ஒரு வகையான முக்குலத்தோருக்கு எதிரான திமுக நடத்துகிற ஒரு அரசியல் எதிர்ப்பு தன்மையும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு கணிப்பை வந்து திமுக தலைமை எடுத்துச்சு. ஆனால் அது உண்மையாக ஒரு 90% உண்மையாகத்தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லின்னு ஒரு இதழ் வந்தது. அதில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர்கிட்ட, இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சின்னு அதிமுக, இது வந்து தேவர் ஆட்சின்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. யார் சொல்கிறார்? கருணாநிதி சொல்கிறார், இது தேவர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா, அவர் மனசில் அதிமுக என்பது தேவருக்கான கட்சி அப்படிங்கிற எண்ணத்தை அவர் மனதில் விதைச்சிக்கிட்டு எல்லா வகையிலையும் பண்ணார். அதே அடிப்படையில் தான் முக்குலத்தோராக இருந்த கள்ளர் மறவர் அகமுடையரை இடஒதுக்கீட்டில் 3 பிரிவாக பிரித்தார். பிசியில் கள்ளர் இருக்காங்க, அதே மாதிரி அகமுடியர்களை பூரா மெஜாரிட்டியாக இருக்க மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளர்கள் ஒட்டுமொத்த அகமுடியர்களை பூரா பிசி ஆக்கினார். மறவர்களில் யார் யார் வந்து டிஎன்சியில் இருந்தாங்களோ அவங்கள பூரா எம்பிசி கோட்டாவில் சேர்த்தார். ஏன்னா இவங்களையெல்லாம் ஒன்று சேர்க்க விடாமல் அரசியலில் தனித்துவத்தாக கொண்டு போகிறதுக்கான சூழலை பண்ணார். ஆனால் அம்பாசங்கர் கமிஷன் என்று நியமிக்கப்பட்ட அம்பாசங்கர் கமிஷனை வந்து, அவர் அம்பாசங்கருங்கிறது வன்னியர், அவர் தலைமையில் தான் அந்த குழு வந்து ஒரு அறிக்கை கொடுத்தது. அதை எம்ஜிஆர் வந்து நிராகரிச்சிட்டார். ஏன்னா அது வன்னியர்களுக்காக மட்டுமே இருக்குன்னு சொல்லி அந்த குழுவில் இருந்த நிறையா பேர் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து டிசன்ட் நோட் கொடுத்துட்டாங்க. அதனால் அது வந்து சட்டமன்றத்தில் வந்து கருணாநிதி கேட்டார், அம்பாசங்கர் கமிஷனை வந்து ரிப்போர்ட்டை வைக்கலான்னு. இல்லை, இந்த அரசு அதை ஏற்கலை, அதனால் வைக்கலைன்ட்டார். ஆனால் கருணாநிதி என்ன செஞ்சார்னா, அதே அம்பாசங்கர் கமிஷன் அடிப்படையில் வைத்து தான், அந்த அறிக்கையை அடிப்படையில் வச்சு தான் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் 3.5% கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார், உள்ஒதுக்கீடு சொன்னார். எது அதிமுகவில் ஒதுக்கப்பட்ட அம்பாசங்கர் கமிஷனோ அதை வந்து திமுக வந்து கையில் எடுக்குது. என்னென்னா இது வந்து முக்குலத்தோருக்கு எதிரான வைக்கிற அதில் என்ன செஞ்சார்னா, அவர் வன்னியர்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட் என்ன பண்ணார்னா, பல்வேறு பெயர்களை இருந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வன்னிய குலசத்திரியா இன்க்ளூடிங் பல்லர், பழையாச்சி, இது அந்த சப்காஸ்ட்டை பூரா ஒன்று சேர்த்து பண்ணோன்னே தமிழ்நாட்டில் அதிகமான மக்கள் வகையாக இருக்கக்கூடிய கட்சி வந்து ஜாதி வந்து வன்னியர் அப்படிங்கிற ஒரு சூழல் வச்சுட்டார். இங்கே வந்து கள்ளர் மறவர் ஆக முடியும்னா தனித்தனியாக வச்சுட்டார். ஒன்றா வச்சுருந்தாங்கன்னா அதே மாதிரி மெஜாரிட்டி கம்யூனிட்டியாக நின்றுருக்கும். அதை பண்ணலை. அப்போ பண்ணாத எதிர்ப்பை சொன்ன அந்த அம்பாசங்கர் கமிஷனை கருணாநிதி வந்து தனக்கு சாதகமாக எடுத்துக்கிறார். எம்ஜிஆர் அதை எதிர்க்கிறார். அப்போ என்னென்னா, அவர் மனசில் இது வந்து முக்குலத்தோருக்கான கட்சி, அதனால் நம்ம அவங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது, செய்கிறதுனால எந்த இல்லைன்னு சொல்லி இந்த கருத்தியல் தான் இன்றைக்கு வரைக்கும் அது தொடருது. அதனால் என்னென்னா, அரசியல் பிரதிநிதித்துவத்தை மறைமுகமாக நாங்கள் கூட்டணி கட்சி கொடுக்குறோம், அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மாற்றுறது. இது வந்து இந்த சமூகத்தில் அன்பில் திமுக இந்த அன்பில் தர்மலிங்கம் பொதுவாக முக்குலத்துவ சமுதாயத்தை எல்லாராலும் பாராட்டப்பட்ட ஒருத்தர் திமுக இருந்தாலும். அதே மாதிரி தாவனா கிருஷ்ணன் அதே மாதிரி இருந்தவர். அதே மாதிரி புதுக்கோட்டை பெரியண்ணன் அதே மாதிரி இருந்தவர். அதே மாதிரி திருநாவுக்கரசர் இருந்தவர். இந்த தடவை திட்டம் போட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசருக்கு சீட்டு கொடுக்கல. திருச்சி சீட்டை வேணும்னே வந்து மதிமுகவுக்கு கொடுத்து
அவரை வந்து என்னென்னா இந்த சமூகத்தில் ஒருத்தன் வளர்ந்தான்னா அவனுக்கு எதிரான காய் நகர்த்தலை மறைமுகமாக செய்கிற திமுகவுடைய இதுதான். அதுதான் இப்போ மதுரை பாராளுமன்றத்திலையும் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு திமுக இருப்பது பிஜேபியினுடைய கேண்டிடேட் என்னென்னா பிஜேபி வந்து இங்கே இந்த பகுதியில் சௌராஷ்டிராவை நம்பி நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆரம்ப காலத்திலிருந்து சௌராஷ்டிரா குஜராத்திலிருந்து அந்த பக்கம் வந்ததுனால ஏற்கனவே மோடியினுடைய ஆதரவு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்க நிற்கிறாங்க. அந்த வகையில் இந்த விழிப்புணர்வு எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய வாக்காளர்களுக்கு வரணும். எப்படி அவவே அந்தந்த சமூகத்திற்கான வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி பண்ணுறாங்களோ அது மாதிரி நமக்கான தொகுதியை தக்க வைத்துக் கொள்ளணுங்கிற அரசியல் விழிப்புணர்ச்சி அவசியம் முக்குளத்தூர் மத்தியில் வரணும். இப்போ அந்த சு வெங்கடேசன் பற்றி நிறைய விவாதங்கள் வருது முகநூலில். நீங்கள் கூட ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அவருடைய தேர்தல் அறிக்கை வந்து தேவர் சமூக தியாகிகளை புறக்கணிச்சிட்டு ஒரு அறிக்கையை தயார் செய்கிறாரு, அதில் படம் அச்சிடுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை தொடர்ந்து சு வெங்கடேசன் மேலே ஒரு தெலுங்கு லாபி பொண்ணு பண்ணிகிட்டு இருக்காரு மறைமுகமாக அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இது உண்மைதானா? உண்மைதான். ஏன்னா அவர் வந்து இப்போன்னு இல்லை, அவர் அவருக்கான விருது கிடைப்பதற்கு அந்த நூலை எழுதுவதற்கு முன்னோட்டமாக இருந்தவர் தமிழ் கூத்தன் சொல்லி பிரபாகரனோட இருந்தவர். அவருடைய வழிகாட்டுதல் தான் வெங்கடேசன் வந்து பின்புக்கமாக இருந்தவர். திருப்பரங்குன்றம் சொல்கிறேன். திருப்பரங்குன்றம் தமிழ் கூத்தன் இருந்தவர். அவரே என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, நான் சொன்ன விஷயங்களை அவருக்கு ஏற்ற மாதிரி நாயக்கர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டு அல்லது குறிப்பாக மதுரை அரசியலில் பாண்டியர்களுக்கு பின்னாடி வந்து இவர்கள் தான் வந்து தனக்கான முன்னோட்டமாக இருந்தார்கள், அவர்கள்தான் நாட்டுக்கான காவலர்கள் என்பது போல் காவலர் கோட்டத்தை அந்த இதை எழுதியிருக்காரு. நான் அப்போ கேட்டேன், ஏன் நீங்கள் உங்களுடைய சிஷ்யன் தானே, நீங்கள் கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். இதை போய் என்ன செய்கிறது, அவர் வந்து முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் தான் இருந்தார், எங்களோட நம்ம பயணித்தார், எல்லாம் இருந்தார். ஆனால் அவருக்கான அந்த சிந்தனை தன் சாதி சார்ந்த சிந்தனையாக இருக்கிறது. சரி, இருந்துட்டு போகுது, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம என்னத்தை போய் சொல்கிறது. கம்யூனிசம் என்பது சாதியை தாண்டி மதத்தை தாண்டி இருக்க வேண்டிய சூழல். இன்றைய கம்யூனிஸ்டுகள் மத்தியில் சாதியும் மதமும் கிட்டத்தட்ட அவங்களுக்குள்ளே வந்து ஊறி போயிடுச்சு. அதனால் அதை வந்து அவங்க முன்னெடுத்து போகிறாங்க. அது நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது, அந்த கட்சியினுடைய கொள்கை. குறிப்பாக வெங்கடேசன் வந்து சாதி ரீதியாக தன்னுடைய சமூகங்களுக்கு குறிப்பாக நிறையா விஷயங்கள் செய்கிறார். கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்களையோ மற்ற காங்கிரஸை சேர்ந்தவர்களையோ ஏதாவது உதவின்னு கேட்டால் அதை முடிந்த அளவுக்கு வந்து தவிர்த்துடுவார். இதே இது வந்து மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுகிறவர்களை கூப்பிட்டு ஏதாவது சொன்னால் உடனே செஞ்சு கொடுக்குறாரு. இது அவரை பொறுத்தவரையில் அது நியாயமாக கூட இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் மொழி ரீதியான ஒரு எதிர்ப்பு அரசியலை செய்வது என்பது தமிழ் மொழிக்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ளணும் முதல்ல. ஏன்னா இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, யுகாதிக்கு முந்தா நாள் வந்து அரசு விடுமுறை, யுகாதிக்கு அரசு விடுமுறை விடுறேன். சரியா, ஆந்திராவில் வந்து தமிழ் வருட பொறுப்பு, நீங்கள் சொல்கிற தமிழ் வருட பொறுப்பு எத்தனை வந்தீங்கன்னா வச்சுக்க, அது சித்திரைன்னு சொன்னாலும் சரி, தை மாதம் சொன்னாலும் சரி, அதுக்கு வந்து விடுமுறை விடுறாங்களா? ஓணத்துக்கு விடுறீங்க. கேரளாவில் இருக்கா? இல்லை. ராஜசேகர ரெட்டி இறந்ததுக்கு, ராஜசேகர ரெட்டி விபத்தில் இறந்தார், அதுக்கு வந்து அனுதாபம் தெரிவிக்கலாம். திமுக கொடிக்கம்பத்து அறக்கம்பத்தில் இறக்கணியில் எதுக்கு? ராஜசேகர ரெட்டி இறந்ததுக்கு. அப்போ என்னென்னா, உங்களை நீங்கள் தமிழ் மொழி அல்லாதவர் என்று திமுக தலைமை தன்னை அடையாளப்படுத்துறது தானே அர்த்தம். அப்போ நீங்கள் இவ்வளவு பேசும்போது திருவள்ளுவர் சிலை திறக்கிறதுக்கு எவ்வளவு சிக்கல்கள் பண்ணாங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு ஒரு சிலையை நாங்கள் போய் கர்நாடகாவில் திறந்ததுக்கு அனுமதி கொடுத்து இங்கே திருவள்ளுவர் சிலையை கர்நாடகாவில் திறக்கிறதுக்கு பண்ணுறீங்க. அப்போ இதே கோரிக்கையை தமிழ்நாட்டினுடைய தமிழர் நீங்கள் சொல்லக்கூடிய எந்த தேதினாலும் தமிழ் வருடப்பிறப்புக்கு நீங்கள் விடுமுறை விடுங்கன்னு சொல்லணும்ல. அப்புறம் என்ன திராவிடம் அதில் வந்து நிற்கிது?
திராவிடம் என்பது போலியானது என்பதை எப்போ நீங்கள் வந்து காவிரியில் இப்போ அணை கட்டுறதுல சிக்கல் வருதோ, எப்போ வந்து நீங்கள் வந்து முல்லை பெரியாறில் சிக்கல் வருதோ, அப்போல்லாம் வந்து திராவிடம் என்பது போலியானது என்பதை நடைமுறையில் வந்திருக்கான். அதனால் நீங்கள் வந்து இன்னும் திராவிட மாடல்னு சொன்னீங்கன்னா, திராவிட மாடல் என்று தமிழ்நாட்டில் வேணால் ஏமாற்றலாம். ஆந்திராலேயோ தெலுங்கானாலேயோ கர்நாடகத்திலேயோ அல்லது கேரளாலேயோ ஏமாற்ற முடியாது. அவன் வந்து எவனும் திராவிடன்னு தன்னை சொல்லிக்கிட்டதும் இல்லை, அந்த வட்டத்துக்குள்ளே வர்றதும் இல்லை. அப்போ இங்கே தமிழ் தேசியத்துக்கான அரசியல் மட்டும்தான் தலை தூக்கணும். தூக்கினா தான் தமிழருடைய வாழ்வியல், தமிழருடைய உரிமை, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள்லாம் தீரும். இல்லைன்னா தீராமல் போயிடும். இதையும் தேர்தல் காலகட்டத்தில் நாம் வந்து வச்சுக்கிறோம். அப்போ என்னென்னா, மறைமுகமாக வேட்பாளர்களை, தமிழர் அல்லாத வேட்பாளர்களை நிறுத்துறது, தெலுங்கில் வாக்கு கேட்குறது, ஏன்னா ஹிந்தியில் வாக்கு கேட்குறது, இந்தியில் சுவரொட்டி அடித்து வாக்கு கேட்குறது, இது எல்லாமே என்னென்னா, நான் இப்போ என்னென்னா இந்தியாவை காக்க, இந்தியாங்கிறது இவங்க சொல்கிற இந்தியாங்கிற கூட்டணி. ஆனால் என்ன பொருள் வரும்? இந்தியாவை காக்க நாங்கள். நீ தமிழ்நாட்டை காக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி இந்தியாவை காக்கிறதுக்குன்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் இந்தியாவில் சொல்லும்போது நீ ஏன் மோடியான்னு தானே கேள்வி வரும். அப்போ ஒரு கேள்வி வரும்ல. அப்போ நீங்கள் வட மாநிலத்தில் இருக்கிறவன் எப்படி பார்ப்பேன்? அப்போ இந்தியாவுக்கு தானே சொல்கிறாங்க. அப்போ இது மறைமுகமாக பிஜேபி ஆதரவாக மாறாதா? அதனால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு என்னென்ன செய்வீங்களோ அதை மட்டும் செய்ய. அதை செய்தினால திராவிட இயக்கங்கள் வந்து மக்களுக்காக நிற்கும். இன்றைக்கும் திராவிட இயக்கங்கள் மேலே மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். ஏன்னா நீங்கள் மறைமுகமாக தமிழ் பேசுகிறவர்களுக்கு எதிரான அரசியல் காய் நகர்த்தல் நடத்துறீங்க. இது வந்து அடுத்த தலைமுறைக்கு புரியாமலாம் இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஊடகங்கள் வந்துருச்சு. ஆமாம். அதனால் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய புரட்சிகளை உண்டாக்கும். அது வந்து திமுக, அதிமுக ரெண்டுமே சீக்கிரமாக உணரும். இப்போ இந்தியாவின் முதல் விடுதலை போராட்ட வீரர்கள் மருது பாண்டியர்கள் குறித்து பேசும்போது அவருக்கான மரியாதையை வந்து கவர்னர் வந்து செய்கிறார். இங்கே வந்து மதுரையில் எம்பியாக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் வரலாறு தெரிந்தவர், இலக்கியம் படித்தவர்னு சொல்கிறோம். ஆனால் ஏன் மருது பாண்டியருடைய நினைவு நாளுக்கு வந்து அவர் ஒரு வீர வணக்கம் செலுத்துவதில்லை? அது என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, அவங்க பார்வை வந்து மருதுபாண்டியர்களை வந்து தூக்கி நிறுத்துறது வந்து அகமுடையர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், நீங்கள் தூக்கி நிறுத்தினீங்கன்னா உங்கள் பின்னாடி வருவாங்க. நீங்கள் தூக்கி நிறுத்தாதனால தான் அகமுடையர்கள் தூக்கி நிறுத்துகிறாங்க. பசுமன் தேவரை தூக்கி நிறுத்தியிருந்தால் முக்குலத்தோர் வந்து பின்புலமாக வந்திருப்பாங்க. நீங்கள் தூக்கி நிறுத்தலை, அதனால என்னடா எங்கள் தலைவரை மட்டும் நீங்கள் வந்து புறக்கணிக்கிறீன்னு சொல்லி அவங்க தூக்கி நிறுத்துகிறாங்க. ஆனால் உங்கள் பார்வை வந்து மருதுபாண்டியர்களை நீ ஜாதி ரீதியாக பார்க்குறீங்களா இல்லை ஒரு போராளியாக பார்க்குறீங்களான்னு சொல்லுங்கள். போராளியாக பார்த்திருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? தீரன் சின்னமலையில் ஆரம்பித்து பெரும்படுகு முத்திரையில் ஆரம்பித்து எல்லாருக்கும் நீங்கள் வந்து வீர வணக்கம் செலுத்தணும். கட்டபொம்மனுக்கு செலுத்துறீங்க, கட்டபொம்மனுக்கு மட்டும் செலுத்துறீங்களே. கட்டபொம்மன் செலுத்துறது எதுக்கு? தெலுங்கர்களுக்கு மட்டுமா? அது மாதிரி போராளிகளாக ஆங்கிலேயருக்கு எதிராக முதல்ல வந்து போர் பிரகடனம் பண்ண மருதுபாண்டியர்களை நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா அப்போ உங்கள் உள் மனசில் என்ன இருக்குது? சாதி ஊறி போய் தானே இருக்குது. நீங்கள் வேணால் ஜாதிக்கு மதத்துக்கு எதிரானவர்னு கம்யூனிஸ்ட் சொல்லலாம். ஆனால் உங்கள் சாதி வெறி என்பது உங்களுக்குள்ளேயே நிறைய இருக்குது. அதுதான் காரணம். அதனால் ஒரு இதில் வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் சுப்ராயனை போடுறீங்க வேட்பாளராக, ஒரு கவுண்டரை போடுறீங்க. நீங்கள் அங்கே போய் ஒரு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்குலத்தோரை போட்டு பாருங்கள். ஏன் போடலை? ஏன்னா எந்த சமூகம் அதிகமாக இருக்கிறதோ அந்த சமூகத்தினுடைய வேட்பாளர் போட்டால் தான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க. அப்போ ஜாதி ரீதியான அரசியலை கம்யூனிஸ்டுகள் உட்பட திராவிட இயக்கங்கள் உட்பட அதை கையில் எடுத்து இருக்கிறது. மறைமுகமாக நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் நேரடியாக சொல்கிறோம். அதான் ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம். இப்போ டாக்டர் சரவணன் அவர்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? நல்ல வேட்பாளர், நல்ல பொதுமக்களுக்காக உழைக்கக்கூடியவர், நல்ல சிந்தனையாளர். வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை அவரும் முறையாக பயன்படுத்தி கொண்டு இந்த சமூகமும் முறையாக அவருடைய வெற்றிக்கு பாடுபடுவது தான் இந்த தொகுதியை தக்க வைப்பது கொள்வதற்கு. அது திமுகவாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் கம்யூனிஸ்டாக இருந்தாலும்
இந்த தொகுதி என்பது முக்குலத்தோருக்கான தொகுதி என்பதை தக்க வைத்து கொண்டால்தான் நாளைக்கு எந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்குலத்தோருக்கும் அது வாய்ப்பாக அமையும். அந்த சிந்தனை எல்லா கட்சியில் இருக்க முக்குலத்தோருக்கு இருக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான இறுதி கேள்வி, தேர்தல் விதிமுறைகள் குறித்தும் தேர்தல் ஆணையம் குறித்தும் உங்களுடைய கருத்து என்ன? தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்கிறாங்க. சொல்கிறது மட்டும்தான் இண்டிபெண்டன்ட் பாடி. அந்த தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யக்கூடிய விதிமுறைகளை வந்து உச்சநீதிமன்றம் நிர்ணயிக்குது. என்ன சொல்லுதுன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அப்புறம் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் 3 பேர் சேர்ந்து தேர்தல் ஆணையர்களை தேர்வு பண்ணணும்னு சொல்லுது. ஆனால் இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, 146 எம்பிக்களை வெளியேற்றிட்டு ஒரு மசோதா கொண்டாடுது. என்னன்னா, பிரதம மந்திரியால் நியமிக்கப்படுகிற ஒருவர் எதிர்க்கட்சி தலைவர். அப்போ 3 பேரில் 2 பேர் வந்து மெஜாரிட்டினா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். அதே மாதிரி தான் இப்போ இந்த தேர்தல் ஆணையரில் 2 பேரை உள்ளே கொண்டு வந்ததும் பிஜேபிக்கு ஆதரவாளராக இருந்த 2 பேரை கொண்டாந்து வச்சுருக்காங்க. 3 பேர் இப்போ. அப்போ இதில் நியாயமான தேர்தல் நடக்குமா என்கின்ற கேள்வி எல்லாருக்குமே வர்றது நியாயம். ஒன்று, அப்படியே தேர்தல் ஆணையம் அது ஒரு சுதந்திரமான அமைப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சுதந்திரமான அமைப்பு என்ன செய்யணும்? இந்த மாதிரி தேர்தல் விதிமுறைகளில் என்னென்ன இருக்குது, இந்த விதிமுறைகள் எல்லா கட்சிக்கும் பொதுவானது அப்படின்னு இருக்கணும். அப்படி இல்லை, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு ஒரு விதிமுறை, பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு ஒரு விதிமுறை, சுயேட்சைகளுக்கு ஒரு விதிமுறை. இப்போ உதாரணத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு இலவசமாக ஓட்டர் லிஸ்ட் கொடுப்பாங்க. பதிவு செய்ய அரசியல் பெற்ற கட்சிகள் வந்து காசு கட்டி வாங்கணும். எவன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவை ஆளுங்கட்சியாக இருந்து தேர்தல் பத்திரம் மூலம் கோடிக்கணக்காக சம்பாரித்து வச்சுருப்பேன், அவனுக்கு இலவசமாக கொடுப்பீங்களாம். பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் வளர்கிற கட்சிகளுக்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்கன்றது, சுயேட்சைகளுக்கு காசு கொடுத்து வாங்கன்றது ஒன்று. இன்னொன்று வந்தேன்னா, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு சின்னம் வந்து நிரந்தர சின்னத்தை கொடுத்துறது. வளர்கிற கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு இழுத்தடிக்கிறது. அவனுக்கு வந்து சின்னங்கள் கொடுக்காம எப்போ வந்து வேட்புமனுடைய கடைசி நாளோ அதிலிருந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒரு 15 நாள் வரைக்கும் தான் அந்த சின்னத்தை கொடுத்தா அவன் 6 அசம்பிளி தொகுதிக்கு பாராளுமன்றத்துக்கு எப்படி கொண்டு போக முடியும்? யோசிக்க வேண்டாமா? அந்த சிந்தனை இருக்க வேண்டாமா? கண்டிப்பாக அந்த இது கிடையாது. அதனால் இந்த சின்னங்கள் கொடுப்பது என்பதை முதல்ல எல்லாருக்கும், எல்லா கட்சிக்கும் பொதுவாக்கணும். தனித்தனி சின்னம் எந்த கட்சிக்கும் இல்லாமல் ஆக்கணும். அதுபோக இந்தியாவினுடைய தேசிய மலர் வந்து தாமரை. அது ஒரு கட்சிக்கு எப்படி நீங்கள் கொடுக்கலாம்? அதை கொடுக்கக்கூடாதுல்ல. அதே மாதிரி காங்கிரஸுக்கு வந்து கை சின்னம். ஓட்டு போடும்போது நீங்கள் வந்து கையை நீட்டுங்க, நாங்கள் வந்து மை வைக்கணுமே, அப்போ நீங்கள் நினைவுபடுத்துறீங்கன்னு அர்த்தம் கையை. அது வந்து தவிர 200 மீட்டருக்குள்ளே நீங்கள் எதையும் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வாக்குச்சாவடிக்குள்ளே கையை நீட்டுன்னு சொன்னீங்கன்னா விரலை நீட்டுன்னு சொல்கிறதுங்க ரொம்ப குறைச்சி. ஆமாம். அப்போ இது வந்து எந்த வகையான மறைமுகமாக அந்த கட்சிக்கான வாக்கு சேகரிப்பாக மாறும். அதனால் சுயேட்சை சின்னங்கள் தான் எல்லா கட்சிக்கும். எல்லாருக்கும் அந்த 15 நாள் தான் போதிப்பார், யார் வேணாலும் எலெக்ஷனில் போதிப்பான்னு சொல்லி. 3வது, பாராளுமன்றத்துக்கு 95 லட்ச ரூபா செலவழிக்கலாம்னு இந்த முறை சொல்லியிருக்காங்க. நீங்கள் 95 லட்ச ரூபாய்க்குள்ளே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு கூட நீங்கள் அது பத்தாது. எல்லாருக்கும் தெரியும், சட்டமன்ற எலெக்ஷன்லேயே வந்து கோடிக்கணக்கில் செலவழிக்கிறான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு. 6 அசம்பிளி தொகுதி கொண்ட பாராளுமன்றத்துக்கு 95 லட்ச ரூபாங்கிறத கட்டாயப்படுத்தணுங்கிறது என்ன கணக்கு போய் கணக்கு எழுதி கொடுத்துருவாங்க. அதுதான் நடக்குது. அப்போ இதை நீங்கள் மாற்றணும்னா 95 லட்ச ரூபாயை எலெக்ஷன் கமிஷனில் கட்டுங்க. இல்லை 95 ரூபா இல்லாதவன் எவ்வளோ கட்ட முடியுமோ கட்டுங்க, உனக்கு என்னென்ன தேவையோ அதை எலெக்ஷன் கமிஷன் வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு ஏற்கனவே வந்து இது மாதிரி ஒரு ப்ரொப்போசல்லாம் கொடுத்தாங்க எலெக்ஷன் கமிஷனில். எந்த கட்சியும் அதை ஏற்றுக்கிறல. ஏன்னா இது பூரா களவாணித்தனம் பண்ணுற விஷயம். சரி, என்னுடைய ஆதார் கார்டை வந்து பேங்க்கில் வந்து என்ட்ரி பண்ணால் தான் பேங்க்கு செக்ஷன் பண்ண முடியும். நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்கிறீங்கள, ஆதார் கார்டை ஏன் வாக்காளர்களோட இணைச்சா தான் உனக்கு ஓட்டுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்க, கரார் பண்ண மாட்டேங்கிறீங்க?
ஒரு இடத்துல ஓட்டு வரும்ல ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டு தேர்தலில் வந்து 19ஆம் தேதியோட முடிஞ்சிடும். 18ஆம் தேதி நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது. 18ஆம் தேதி பிரதமர் வந்து கர்நாடகாலேயோ வேறு எங்கேயோ மாநிலத்தில் பேசினார்னா அது ஒளிபரப்பாகுமா இல்லையா? கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து வழிவகுக்குதுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டு அரசியலில் நாங்கள் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இது மாதிரி எல்லா மாநிலங்களுக்கான விஷயந்தான். இப்போ நீங்கள் வந்து வெஸ்ட் பெங்காலில் 7 கட்டமாக நடத்துகிறீங்க. 7 கட்டமாக நடத்தும்போது எப்போ முடியுதோ அது மற்ற மாநிலத்திலேருந்து நீங்கள் பேசி அதை வந்து சமூக ஊடகங்கள் மூலமாக ஓட்டு கேட்பீங்க. இது தேர்தல் ஆணையம் பண்ண வேணாமா? இன்னொன்று, சாதி ரீதியாக மத ரீதியாக நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கும் பிஜேபி வந்து மத ரீதியான பிரச்சாரத்தை பண்ணுது. பண்ணுதுங்கிற புகார்களும் காங்கிரஸ் தரப்பில் மற்ற எல்லா கட்சிகளும் கொடுக்குது. தேர்தல் ஆணையம் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்தினா தான் ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்த முடியும். தன்னை வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பாக அது வந்து வலுக்காட்ட நிற்கணும். அதெல்லாம் இல்லைன்னா, அது தேர்தல் ஆணையமே பண்ணலைன்னா முடிஞ்சு போகும். இன்னொன்று என்னென்னா, தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் முடிஞ்சோடனே வேலை முடிஞ்சிருது. அப்படி இருக்கக்கூடாது. தேர்தல் ஆணையத்தினுடைய இதுக்கு என்னென்னா, ஒரு திட்டம், அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை வகுக்குது, மக்களுக்கான திட்டத்தை வகுக்குது அப்படின்னா அதை தேர்தல் ஆணையத்தினுடைய ஒப்புதலோடு வைக்கணும். தேர்தல் அறிக்கை உட்பட. தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றீங்க? ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க. 2 கோடி பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம், 15 லட்ச ரூபா வந்து ஒவ்வொருடைய அக்கௌண்ட்லேயும் கொண்டு வர முடியும் எங்களால், அப்படிலாம் சொல்லி ஓட்டு கேட்டிங்கன்னா மக்கள் ஏமாந்து போகிறேன். இப்போ நீங்கள் வந்து ட்ரிபிள் மாதிரி ஒரு கம்பெனிஸ் வந்து நீ இவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உனக்கு நான் இவ்வளோ தருவேன்னு மக்கள் ஏமாந்துடுறேன். ஏமாந்த மேலே வழக்கு போட்டு உள்ளே வைக்கிறீங்க. அது மாதிரி தானே வைக்கணும். இப்போ தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக மக்களை ஏமாற்றுகிற வாக்குறுதிகளை கொடுத்து அதை செய்யலைன்னா திருப்பி அவங்க வேட்பாளராக நிற்க முடியாதுங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும். அந்த மாதிரி கொள்ளலைன்னா இதை விட என்னென்னா, ஒரு தேர்தலில் அடிப்படையான தகுதி என்பது வயசு மட்டும்தான். வயசு மட்டும்தான் தகுதியா? இதையும் தேர்தல் ஆணையம் யோசிக்கணும். தேர்தல் ஆணையம் என்ன செய்யலாம்னா, அட்லீஸ்ட் நீ வந்து நேரடியான பாராளுமன்ற தொகுதிக்கு நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்து உறுப்பினராக கூட நீ தேர்வு செஞ்சால் தான் வர முடியும்னு வைக்கணும். மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவியில் இருந்தவங்க தான் அடுத்த சிஸ்டத்துக்கு வர முடியும்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க. இப்போ இருந்து கொண்டு வாங்க. அது மெல்ல மெல்ல கூட மெதுவாக கூட வரட்டும். அப்போ எதுவுமே இல்லாமல் வெறும் வயது மட்டும்தான் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ரிசர்வேஷன், சமூக நீதி, இடஒதுக்கீடு என்பது கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் என்பதை போல அரசியலிலும் இருக்கணும். தனித்தொகுதி எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி கவர்னர், முதலமைச்சர், பிரதமர், ஜனாதிபதிகளுக்கும் சமூக நீதியான இடஒதுக்கீடு அவசியம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாத்துலேயும் சமூக நீதி கொண்டு வரணும், இடஒதுக்கீடு கொண்டு வரணும். இது எல்லாம் வந்து தனி மனிதனாக செய்ய முடியாது. தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளில் இதெல்லாம் சேர்த்துட்டோம்னா இந்த சிஸ்டத்தை முறையாக செய்யக்கூடியவர்கள் தான் தேர்தல் நிற்க முடியும். தேர்தல் நிற்க முடியும் தான் அரசு அமைக்க முடியும் என்கின்ற ஒரு சூழலை உருவாக்க முடியும். ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து இவ்வளவு இண்டிபெண்ட் பாடியாக இருந்துக்கிட்டு தேர்தல் முடிஞ்சோடனே எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற கட்சிகள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா தேர்தல் ஆணையம் இருந்து என்ன பிரயோஜனம்? வெறும் தேர்தலை மட்டும் நடத்தினா என்ன இருக்காது? அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே நம்பிக்கை எல்லாருக்கும் இல்லைங்கிற அளவுக்கு வழக்கு போடுற அளவுக்குலாம் வந்துருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நான் போட்ட உடனே ஒரு ஸ்லிப்பு எனக்கு வேணாம், என்னுடைய ஓட்டர் நம்பரோட என்னுடைய ஆதார் நம்பரோட சேர்த்து ஒரு ஸ்லிப்பு, அது தனியாக கூட வச்சுக்கோங்க. ஒரு அக்னாலஜ் மாதிரி வந்துடுது. நாளைக்கு நீ வந்து ஒரு வழக்கு வருது அப்படின்னு சொன்னால் அதை எண்ணுங்க. இதை கூட என்ன வேணாம், அதை எண்ணிக்கிறலாம்ல. இதுவும் அது ஒன்றா தானே இருக்கும். அதை செய்யுன்னு சொன்னால் செய்ய மாட்டேங்குது. அப்போ என்னென்னா, ஆதார் நம்பரோட வாக்காளர் பட்டியலை இணைக்கிறது, வாக்குச்சீட்டு இணைக்கிறது, இந்த மாதிரி வந்து ஓட்டு போட்டோன்னே அந்த ஸ்லிப் வராது, இது எல்லாத்தையும் வந்து கண்டுக்கிறாமல் இருக்குது. இது அரசியல் கட்சிகளுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும்.
அதை இப்போ யார் தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் இருக்காங்களோ அவங்களுக்கு அது சாதகமாக அமையும். இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் செய்யணுங்கிறது தான் ஒரு வாக்காளராக வைக்கக்கூடிய கோரிக்கை. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.